அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இப்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தது. என்ன திட்டம்? தீவிர வாக்காளர் சீர்திருத்தம் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே 12 மாநிலங்களில் நடத்திக்குது. யூனியன் பிரதேசம், மத்திய அந்த மாதிரி இதெல்லாம் நடத்திக்குது. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் மேலே ஏராளமான புகார்கள் வந்து வேண்டாம். ஏன்னா இந்த சீர்திருத்தம் முதல்ல என்ன செய்வாங்கன்னா, இது நடக்கும் அப்பப்போ என்னன்னா, சரி இறந்தவங்க அவங்க பேரை தூக்கிடுவாங்க, அதே போல் இடம் மாறினவங்க பேரை தூக்கிடுவாங்க, ரத்த வாக்குரிமை யார் பெற்றிருக்காரோ அவருடைய பேரை நீக்கிடுவாங்க, புதுசாக வாக்காளர் பட்டியலை சேர்ப்பாங்க. அதே போல் தகுதியுள்ளவர்கள் மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும். ஆனால் 2026 இந்த இது கொஞ்சம் சற்று சிந்திக்கணும். ஏன்னு சொன்னால், இப்போ வரக்கூடிய தேர்தல் வந்து தமிழனுக்கும் பாசிசத்திற்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சற்று சிந்தித்து என்ன செய்யுங்க, வாக்காளர் பட்டியலை சரி பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க, வாக்கு செலுத்துங்க. இந்த தேர்தல் ஆணையம் என்பது பொதுவான கருத்து தான். இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு இல்லை, எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க. குறிப்பாக முஸ்லீம்களே உங்களுடைய வாக்குரிமை, நீங்கள் குடியுரிமை, வாக்குரிமைன்றது குடியுரிமை பத்திரமா இருக்கணும்னா இந்த எஸ்ஐஆருடைய இதில் நீங்கள் என்ன செய்யுங்க, வாக்குரிமை உங்கள் வாக்கு பட்டியலில் இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். வாக்காளர் அதிகாரி பல லட்சக்கணக்கான அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள். அதில் உங்கள் ஏரியா குறைச்சலோ உங்கள் மொஹல்லா குறைச்சலோ என்ன செய்யுங்க, நீங்கள் அதில் நீங்களே என்ன செய்ய ஈடுபடுங்க. பள்ளிவாசல் ஜமாத்தார்களே, நிர்வாக கமிட்டிகளே, ஏதோ பயான பேசுறதை விட்டுறாதீங்க. நீங்கள் நின்று என்ன செய்யுங்க, ஒவ்வொரு அதிகாரியும் இஸ்லாமிய வீடுகளுக்கு அழைத்து சென்று பேர் இருக்குதான் பாருங்கள். இல்லைன்னா ஃபார்மை கொடுங்க. அவங்க 2 ஃபார்முலா வச்சுக்கணும். என்னென்னா 2000க்கு முன்னே இடம்பெற்ற வாக்காளர் பட்டியலில் அவங்க ஒரு பேர் இருந்ததுன்னா அவங்க ஒரு ஃபார்ம் தரோம், அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டா அவன் அக்காய்மெண்ட்டுன்னு ஒரு ரசீது கொடுப்பான். அந்த ரசீதை நம்ம வச்சுக்கிட்ட போதும் நம்மளுடைய பேர் என்ன செய்யும், அதில் பத்திரமாக இருக்கும். 2002க்கு பிறகு சேர்ந்தவர்களாக இருந்தால் 11 ஆவணங்களை கொடுக்க வேண்டும். அதில் 11 ஆவணங்களில் வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாலும் அது வாக்காளர் பட்டியல் செல்லாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் அந்த ஓட்டர் ஐடியை கொடுத்துருக்குது. அதே போல் ஆதாரம் செல்லாதது. அதனால் பேங்க் பாஸ்புக்கு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, 11 ஆவணத்தில் ஏதோ 2 ஆவணம் கேட்பாங்க, இல்லை 3 ஆவணத்தை கேட்பாங்க. அது என்ன செய்யுங்க, உங்கள் தெரிஞ்ச தேர்தல் அதிகாரிகள் இல்லை மூத்த அரசியல்வாதிகளை, உங்கள் வார்டு கவுன்சிலரை நீங்கள் என்ன செய்யுங்க, கலந்து பேசி ஒரே ஒரு நபர் கூட விடாமல் பார்த்துங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பாசிசம் எப்போவுமே காலம் விடாது. எப்படின்னா என்ன செய்யணும், தமிழ்நாட்டில் எப்படின்னா நம்ம காலம் விடணும். அதனால் இஸ்லாமியில் சிறுபான்மையில் நம்மளுக்கு என்ன வாக்கு செலுத்த மாட்டாங்க. எப்படின்னா